பிதா என்றால் யார், குமாரன் என்றால் யார், பரிசுத்த ஆவி என்றால் யார், இதை நல்ல தெளிவா விசுவாசி தெரிஞ்சிருக்கணும். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஒன்றான மெய் தேவனும் அவரை அனுப்பினவராகிய குமாரனை விசுவாசிக்கிறதுமே அது ஒரு நித்திய ஜீவன். குமாரன் இல்லாமல் பிதாவை யாருமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பிதா என்கிற ஸ்தானம் ஜோதிமயமானது, ஒருவரும் சேரக்கூடாத ஒரு ஸ்தானம். தேவனுடைய ஸ்தானத்தில் ஒருவரும் சேரக்கூடாத ஒரு ஸ்தானம் என்று சொன்னால், ஒருவரும் பார்க்கக்கூடாத ஸ்தானம் என்று சொன்னால் அது பிதாவுடைய ஸ்தானம் தான். அதனால யாக்கோபு நிருபத்தில் இருக்கும் பொழுது ஜோதிகளின் பிதா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, ஒளியில வாசம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் காணக்கூடாதவர், கண்டிராதவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்கிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனுடைய துவம் என்பது என்ன? பிதாவாகிய தேவன் தம் சிருஷ்டிப்பிலே சகலத்தையும் படைத்தார். அல்லேலூயா. அப்ப பிதாவாகிய தேவன் தம் குமாரனாக வருவதற்கு, அல்லேலூயா, இந்த மண்ணிலே தேவன் பிறப்பதற்காக, அல்லேலூயா, அவர் தேவ குமாரனாக வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. எதா பிறக்க போறார் அவர்தான்ப்பா, அவர்தான் சமாதான பிரபு. பரலோகத்தில் எத்தனை சிங்காசனமா இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்துல 3 சிங்காசனம் இருக்கா, 2 சிங்காசனம் இருக்கா? ஒரே சிங்காசனம் தான். எத்தனை சிங்காசனம்? ஒரே சிங்காசனம் தான். அவர்தான் சொல்றார், நான் கர்த்தர் மாறாதவர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. அல்லேலூயா. என் புயமே எனக்கு பராக்கிரமம் செய்தது என்று சொல்லுகிறார். அப்ப பிதாவாகிய தேவனை யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. பிதாவுடைய ஸ்தானம் அப்படிப்பட்டது. குமாரனுடைய ஸ்தானம் எப்படிப்பட்டது? குலத்திற்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் பரமேறி சென்று விட்டார். இயேசு தெளிவா சொல்றாரு, என் நாமத்தினாலே அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். இந்த திரித்துவத்தில் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவன் குமாரனாக வந்து, குமாரனாகிய தேவன் பரமேறி சென்ற பின்பு அவருடைய ஆன்மாதான் பரிசுத்த ஆவியாக பெந்தெக்கோஸ்தே நாளில் வந்து இறங்கினது. பிதாவாகிய தேவன் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் கொண்டு இப்பொழுதும் அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். குமாரனாய் வந்து சென்ற காலங்கள் முடிந்தது. இப்பொழுது பரிசுத்த ஆவியாக உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் பிதாவாகிய தேவன் தான், அவர்தான் குமாரனாகிய தேவன்.